என்ன மாப்பிள்ள ஃபோன் எடுக்காம கட் பண்றாரு? மாப்பிள்ள பிஸியா இருக்காரா, அதான் கட் பண்றாரா, இல்ல தானா கட் ஆயிருச்சா? இதுக்கு இன்னொரு தடவை கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ. மாப்பிள்ள, நான் தான் உங்க போன் எடுக்காம கட் பண்றேன்ல, அப்புறம் எதுக்கு விடாம சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? என்னாச்சு மாப்பிள்ள? இன்னும் என்ன ஆகணும்? அதான் எல்லாம் ஆகி முடிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம போன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள, ஏன் இப்ப கோவப்படுறீங்க? ஏதாவது பிரச்சனையா? எப்போ உங்க தங்கச்சி கழுத்துல தாலி கட்டணும் அப்போத்துல இருந்தே பிரச்சனை மேல பிரச்சனை தானே. என்னோட நிம்மதி போச்சு, என்னோட சந்தோஷம் போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. ஏன் மாப்பிள்ள மறுபடியும் நீங்க இப்படி பேசுறீங்க? அதான் எல்லா பிரச்சனையும் சரியாகி ஆடி முடிஞ்சு ஆவணி வந்ததும். போதும், நிறுத்துறீங்களா? ஆடி முடிஞ்சு ஆவணி வந்ததுன்னு இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆடி முடியும், ஆனா நான் அனுபவிச்சிட்டு இருக்கிற கஷ்டமும் அவமானமும் முடியவே முடியாது. மாப்பிள்ள, இங்க பாருங்க, திரும்ப திரும்ப என்ன மாப்பிள்ள எல்லாம் கூப்பிடாதீங்க. அந்த உறவெல்லாம் நமக்குள்ள எப்பயோ முடிஞ்சு போச்சு. ஐயோ மாப்பிள்ள, இப்ப உங்களுக்கு என்ன கோவம்? ஏன் கோவம்? அதை முதல்ல சொல்லுங்க. இங்க பாருங்க, ஒன்னும் தெரியாதவங்க மாதிரி நடிக்காதீங்க. நான் தான் உங்க தங்கச்சி கூட வாழ முடியாதுன்னு சொல்லி டைவர்ஸ் பேப்பரை கொடுத்துட்டேன்ல. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? டைவர்ஸ் பேப்பர் கொடுத்துட்டீங்களா? ஏன் தெரியாதா உங்களுக்கு? உங்க வைஃப் உங்ககிட்ட அதை காட்டலையா? ஏன் இப்படி எல்லாருமா சேர்ந்து நடிச்சு நடிச்சு என்ன முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க? இல்ல மாப்பிள்ள, எனக்கு எதுவும் தெரியாது. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. இன்னும் என்னங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்? உங்க வைஃப் என்ன பாக்குறதுக்கு என் வீட்டுக்கு வந்தப்ப அவங்க கிட்ட நான் கட் அண்ட் ரைட்டா தெளிவா சொல்லிட்டேனே, என்னால ரோகிணியோட வாழ முடியாது, அதனால அவளை டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி டைவர்ஸ் பேப்பரை அவங்க கிட்ட கொடுத்து விட்டேன். எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்ணி சீக்கிரமா கையெழுத்து வாங்கி அனுப்புங்க. இதோட உங்க தங்கச்சிக்கு ஒரு கும்பிடு, உங்க குடும்பத்துக்கு ஒரு கும்பிடு. மாப்பிள்ள, போன வைங்க. இதுக்கப்புறமா எனக்கு தேவையில்லாம போன் பண்ற வேலையை வச்சுக்காதீங்க. இதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானமாகாது. மாப்பிள்ள, மாப்பிள்ள, ஹலோ. என்னது? மாப்பிள்ள டிவோர்ஸ் பேப்பர் அது இதுன்னு சொல்றாரு. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. கடவுளே. அண்ணி, என்ன நீ சொல்றீங்க? ஆமா ரோஹிணி, நானும் உங்க அண்ணனும் கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வர வழியில ரோட்ல மாப்பிள்ளைய பார்த்தோம். அவரை பார்த்ததும் உங்க அண்ணன் அவர்கிட்ட பேசணும்னு வேற சொன்னாரு. நான் அவர்கிட்ட எவ்வளவோ சொல்லி தடுத்தும் பார்த்தேன். ஆனா அவர் மாப்பிள்ளை கிட்ட பேசியே ஆகணும்னு பிடிவாதம் பிடிச்சாரு. இன்னும் கொஞ்சம் விட்டா உங்க அண்ணன் மாப்பிள்ளை கிட்ட போய் பேசிட்டு வரோங்கிற நிலைமை எனக்கு. உன் அண்ணனை எப்படி மாப்பிள்ளை கிட்ட பேச விடாம தடுக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல. என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். டக்குன்னு ஞாபகம் வந்து மயக்கம் வர மாதிரி நடிச்சு உங்க அண்ணனை மாப்பிள்ளை கிட்ட பேச விடாம பண்ணி எப்படியோ அந்த நெருக்கடியான நிலைமைய சமாளிச்சிட்டேன். ஏனி, இன்னும் இப்படி எத்தனை நாளைக்கு தான் அண்ணனை ஏமாத்திட்டு இருக்க போறோம்? பிரச்சனை சரியாகிற வரைக்கும் ரோஹிணி. சரி ஆகுமா அண்ணி? எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த ஆடி மாசம் முடியறதுக்குள்ள உன்னையும் மாப்பிளையும் நான் சேர்த்து வைப்பேன். அது அந்த அம்மா சத்தியம். என்னங்க என் பக்கத்துல உட்கார்ந்திருந்தீங்க, திடீர்னு சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிட்டீங்க? என்னங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம என் முகத்தையே பாத்துட்டு இருக்கீங்க? புருஷன்கிட்ட உண்மையை மறைக்கிற பொண்டாட்டியோட முகம் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் என்கிட்ட உண்மையை மறைச்ச? எதுக்காக என்கிட்ட போய் சொன்ன? நான் உங்ககிட்ட என்ன போய் சொன்னேன்? போது நிறுத்தாதுற. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. மாப்பிள்ளை என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. என்ன பாக்குற? ரோட்ல மாப்பிள்ளைய பார்த்துட்டு அவர்கிட்ட பேசாம வந்துட்டோமே நினைச்சு நான் அவருக்கு போன் பண்ணேன். நீ சொல்லாத உண்மையெல்லாம் அவரு சொல்லிட்டாரு. நடந்ததெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லிட்டாரு. ரோனியோட கையெழுத்துக்காக உங்ககிட்ட டிவோர்ஸ் பேப்பர் கொடுத்து விட்டாராமே.
எனக்கு தெரியாமலேயே ரோஹிணி கிட்ட அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி அனுப்பி வச்சிட்டேல்ல? சொல்லாதுற சொல்லாதுற சொல்லுங்கறல. இல்லங்க இல்ல அண்ணா, அண்ணா விடுங்க. நீயும் என்கிட்ட எதுவுமே சொல்லாம மறைச்சிட்டியே ரோஹிணி. ஐயோ அண்ணா இல்ல அண்ணா. இப்படி ஒவ்வொரு விஷயமா இன்னும் எவ்வளவு விஷயம் சொல்லாம என்கிட்ட மறைச்சிருக்கீங்க? அண்ணா சொல்லுங்க. நீங்க மறைக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரிய வரப்ப இதுக்கப்புறம் நீங்க எதையும் என்கிட்ட மறைக்க மாட்டீங்கன்னு நான் நம்பினேன். ஆனா மறுபடியும் உண்மையா மறைச்சு என்ன முட்டாளாக்குறீங்களே. ஏன் அப்படி பண்றீங்க? ஏங்க உங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு தாங்க நான் சொல்லல. மத்தபடி வேற எதுக்காகவும் நான் இதை உங்ககிட்ட சொல்லாம மறைக்கலங்க. இப்ப தெரிஞ்சு போச்சுல, என் தங்கச்சியோட வாழ்க்கை நாசமா போகுதுன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சுல. இல்லங்க அப்படி எதுவுமே ஆகாதுங்க. மாப்பிள்ளைய எப்படியாவது சமாதானப்படுத்தி ரோஹிணி அவர் கூட வாழ வைக்கிறதுக்கு என்னால முடியும். என்ன நம்புங்க. இப்படி சொல்லிட்டு தானே மாப்பிளைய பார்க்க போனேன். ஆனா டிவோர்ஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்திருக்க. இதுக்கப்புறம் உன்னை நம்ப சொல்றியா? நம்ம என்ன ஏமாற சொல்றியா? ஐயோ அண்ணா, அண்ணா அண்ணி ஒன்னும் சொல்லாத அண்ணா. என்ன என் புருஷன் கூட எப்படியாவது வாழ வைக்கணும்னு தான் அண்ணி இவ்வளவு போராடிட்டு இருக்காங்க. ஆனா என்னோட விதி தானே அண்ணியவே தோக்கடிச்சிருச்சு. ஐயோ தெய்வமே, நான் என்ன பண்ணுவேன்? என் பொண்ணோட வாழ்க்கை கரை சேர்க்கவே முடியாத கடலுக்குள்ள மூழ்கிருச்சே. ஐயோ ஐயோ அப்பா அப்பா